ஒரே வார்த்தை சூழலையே மாற்றும். கணவர் பசியுடன் வந்து சாப்பிட அமர்கிறார். மனைவியும் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டு வந்து அவசர அவசரமாக சமைத்து களைத்து போயிருந்திருக்கிறார்கள். பசியுடன் வந்த கணவர் சாப்பிட உணவை கையில் எடுக்கிற போது உணவில் ஒரு தலைமுடி வந்து விடுகிறது. அவ்வளவுதான். தலையை சொரிந்து கொண்டே சமைப்பாய நீ கத்துகிறார். இஷ்டத்துக்கு பேசுகிறார். மனைவிக்கும் பசி, களைப்பு, கோபமாக பேசிவிட்டாரே என்கிற ஆத்திரம். இருவரும் சமைத்து வைத்ததை அப்படியே போட்டுவிட்டு தனித்தனியாக பசியோடு படுத்துக் கொள்கிறார்கள். சமாதானமாக ஓரிரு நாட்கள் ஆகிவிடுகிறது. அதே நிகழ்வு இன்னொரு வீட்டிலே நடைபெறுகிறது. கணவர் சாப்பிடுகிற போது தலைமுடியை கையில் எடுக்கிறார். மனைவியை அழைத்தார். இந்த தலைமுடி இலையில் இருப்பதை காட்டிலும் உன் தலையில் இருந்தால் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படியோ தவறு நடந்து விட்டது, மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று வெட்கப்படுகிறார். சரி சரி, நீயும் பசியோடு இருப்பாய், சேர்ந்தே சாப்பிடுவோம் வா என அன்போடு அழைக்கிறார். அந்த அன்பின் அழைப்பில் இருவருக்குள்ளும் நெருக்கம் கூடுமா கூடாதா? வார்த்தைகள் கனிவான முறையில் அமைகிற போது வாழ்வது எளிதாகி விடுகிறது. வாழ்க்கையும் அப்போது அழகாகி விடுகிறது.